ஒரு நாளுக்கு 3 முறைக்கு மேல் மலம் கழிக்கிறீர்களா? கதி கலங்க வைக்கும் புதிய ஆய்வு முடிவு பற்றியும் துறைசார் நிபுணருடன் சிறப்பு செய்தியாளர் ரஞ்சித் நடத்திய கலந்துரையாடலையும் பின்வரும் தொகுப்பில் பார்க்கலாம். முட்டையிலிருந்து கோழி வந்ததா, கோழியிலிருந்து முட்டை வந்ததா என்ற கேள்விக்கு கூட நம்மில் பலருக்கும் பதில் தெரிந்திருக்கும். ஆனால் ஒரு நாளைக்கு எத்தனை முறை மலம் கழிக்கலாம், இதுவரை நார்மல் என்ற கேள்விக்கான பதில் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. விதவிதமாக ருசி பார்க்க துண்டும் ஆன்லைன் உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம், சமச்சீரற்ற உணவு முறை ஆகியவை மனிதர்களின் குடல் இயக்கம் மற்றும் இரைப்பை பாக்டீரியாக்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்துவதால் மலச்சிக்கல் தொடங்கி டயரியா வரை வயிறு சம்பந்தமான உபாதைகள் அண்மை காலமாக பெருகிவிட்டதாக தரவுகள் கூறுகின்றன. காலை எழுந்தவுடன் எந்த சிரமமுமின்றி முழுமையாக மலம் கழிக்காவிட்டால் வெளியே செல்லும் போது என்ன ஆகுமோ என்கிற பயம், பதற்றம் பள்ளி குழந்தைகள் தொடங்கி அலுவலகம் செல்பவர்கள் வரை அனைவருக்குமே இருக்கிறது. ஒருவர் ஒரு நாளில் எத்தனை முறை மலம் கழிக்கிறார் அல்லது மலம் கழிக்க எந்த அளவிற்கு சிரமப்படுகிறார் என்பது அவரது உடல் ஆரோக்கியத்தை அளவீடு செய்வதில் முக்கிய பங்காற்றுகிறது. அமெரிக்காவின் ஜேர்னல் செல் ரிப்போர்ட்ஸ் மெடிசின் ஆய்விதழில் வெளியாகியுள்ள சமீபத்திய ஆய்வு முடிவு ஒன்றில் ஒருவர் எத்தனை முறை மலம் கழிக்கிறார் என்பதை வைத்து அவரது உடலில் உள்ள சில பிரச்சனைகளை கண்டறியலாம் என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவில் 19 வயது முதல் 89 வயது வரை உள்ள 1400 பேரிடம் அவர்களது உணவு முறை, மலம் கழிக்கும் பழக்கம் உள்ளிட்டவை பற்றி ஆய்வு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அவர்களது மலம் கழிக்கும் பழக்கத்தை மருத்துவர்கள் 4 விதமாக பிரித்தனர். ஒரு வாரத்திற்கு ஓரிரு முறை மட்டுமே மலம் கழிப்பவர்களுக்கு மலச்சிக்கல் இருப்பது உறுதி. வாரம் 3 முதல் 6 முறை மலம் கழிப்பவர்கள் சராசரிக்கும் சற்று குறைவாக இருப்பதாகவும், ஒரு நாளிலேயே 3 முறை மலம் கழிப்பவர்கள் இயல்புக்கு சற்று அதிகமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதுவே ஒரு நாளில் 4 முறைக்கும் மேல் மலம் கழிப்பவர்களுக்கு வயிற்றுப்போக்கு பிரச்சனை இருப்பதாக இந்த ஆய்வு முடிவு சொல்கிறது. இந்த 4 பிரிவுகளில் இடைப்பட்ட 2 பிரிவுகளில் உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் மலச்சிக்கல் இருப்பவர்களுக்கு சிறுநீரக பிரச்சனையும், வயிற்றுப்போக்கு உள்ளவர்களுக்கு கல்லீரல் செயல்பாடும் குறைய வாய்ப்பு இருப்பதாக இந்த ஆய்வில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த குடல் மற்றும் இரைப்பை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பேராசிரியர் பிரபுதாசிடம் பேசினோம். நாளொன்றுக்கு எத்தனை முறை வரை மலம் கழிப்பது நார்மல்? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பவல் மூவ் ஆகும்ன்றதுனால ஒரு வாட்டிக்கு 2-3 வாட்டி ஸ்டூல் போனா கூட ரொம்ப நார்மல். சோ ஒரு ஆள் சராசரியா ஒரு வாட்டி கம்ப்ளீட்டா எம்டி பண்றது நார்மல். அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 2 or 3 டைம்ஸ் இஸ் ரிலேட்டிவ்லி ஓகே, ப்ரொவைடட் அவருக்கு அது எம்டினஸ் ஃபீலிங் கொடுத்தா. மலச்சிக்கல், வயிற்றுப்போக்கு இதெல்லாம் வராமல் தடுக்க என்ன மாதிரியான உணவுகளை கண்டிப்பா தவிர்க்கணும்? வாட்டர் அண்ட் ஃபைபர், இது ரெண்டும் தான் ரொம்ப முக்கியம். நீங்க அவாய்ட் பண்ணக்கூடியது இது ரெண்டும். பாதிக்கக்கூடிய ப்ராப்ளம் எங்க வரும் அப்படின்னா, உங்களோட ஃபுட்ல ப்ராசஸ் ஃபுட்ஸும், சுகர் அதிகமா இருக்க ஃபுட்ஸும், ஃபேட்டி ஃபுட்டும் அதிகமா சாப்பிடும் போது இந்த வாட்டர் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் எப்பயுமே கொஞ்சம் கவுண்டர் ஆகும். அப்ப உங்களுக்கு மலச்சிக்கல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. மலச்சிக்கல் சிறுநீரக பிரச்சனையோடையும் வயிற்றுப்போக்கு கல்லீரல் செயல்பாட்டோடையும் தொடர்படுத்துது இந்த ஆய்வு முடிவு. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஃபேட்டி லிவர் தாண்டி கொஞ்சம் அது அட்வான்ஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் லிவர் ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு எப்பயுமே பவுலோட மூவ்மெண்ட் குறைய ஆரம்பிக்கும். சோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லிவர் கெட்டு போயிருக்கா கெட்டு போகலையான்னு தெரியாது. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர சிம்டம் எப்பவுமே மலச்சிக்கலா தான் இருக்கும். நீங்க போய் டாக்டர்கிட்ட போய் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கும் போது ரெட்ரோஸ்பெக்டிவா உங்களுக்கு ஆல்கஹால் ஹேபிட் இருக்கலாம், இல்ல லிவர் ஃபேட்டி லிவர் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கலாம். அப்ப நீங்க லிவரோட ப்ராப்ளம் கண்டுபிடிக்கிறீங்களே தவிர உங்களுக்கு இதை நீங்க ரிவர்ஸ்ல நீங்க பாக்குறீங்க. சோ அதனால அதுக்கும் கண்டிப்பா இட் இஸ் ரிலேட்டட் தான். மலத்தோட நிறத்தை வைத்தே நம்ம உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனை இருக்கு அப்படின்றத கணிக்க முடியுமா? எல்லோ கலர் இஸ் ஆல்வேஸ் நார்மல். தட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சது யூனிஃபார்ம்லி. கன்சிஸ்டன்சி இஸ் நார்மல். சாஃப்டா எந்த முக்காம எந்த வலியும் இல்லாம நம்ம போறது இட்ஸ் வெரி நார்மல் ஸ்டூல்ஸ் பொறுத்தவரை. சரிங்களா? எப்ப அதுல ப்ளீடிங் இருக்கோ, இல்ல கொஞ்சம் செமி சாலிட் ஸ்டூல்ஸ் வயிறு வலிக்கு அப்புறம் வலிச்சு மோஷன் போகுதோ, அப்ப தேர் இஸ் a ப்ராப்ளம் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அது இல்லாம கிரீனிஷ் கலர் இஸ் ஆல்வேஸ் an அலார்மிங் ப்ராப்ளம். அப்புறம் சாப்பிட்டது அப்படியே, அதாவது வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ இல்ல என்ன சாப்பாடோ அப்படியே அன்டைஜஸ்டடா போறதும் ஒரு ப்ராப்ளம் தான். அது இல்லாம நீங்க மோஷன் போனதுக்கு அப்புறம் இப்ப எல்லாமே வெஸ்டர்ன் கிளாசட் தான். மோஷன் போறப்ப அந்த மோஷன் உங்க வாட்டர்ல மிதக்கிச்சுன்னா அதுவும் ஒரு ப்ராப்ளம். சோ அது எல்லாமே கொஞ்சம் கவனமா பாத்தீங்கன்னா இட் ஷுட் பி ஆல்ரைட். பிளாக் கலர் ஸ்டூல்ஸ் இஸ் ஆல்வேஸ் a ப்ராப்ளம். ஏன்னா ப்ளீட் ஆச்சுன்னா அது பிளாக் கலர் கூட ஸ்டூல்ஸ் போகும். சோ இதெல்லாம் தான் இட் இஸ் அப்நார்மல் ஸ்டூல்ஸ். தேங்க்யூ. சோ கிரீன் கலர், பிளாக் கலர் அண்ட் ரெட் கலர், அப்படி இல்லைன்னா செமி சாலிட் வித் பெயின், இதெல்லாம் அலார்மிங் சைன். இதேபோல் மனச்சோர்வு, பதட்டம் உள்ளிட்ட மனரீதியான பாதிப்புக்கும் மலச்சிக்கலுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் இந்த ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.